பிரைஸ் எல்லாம் தானியேல் புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை என்னால் வாசிக்க முடிஞ்சது. தானியேல் எருசலேமில் வாழ்ந்தவர். அவர் யூத குலத்தை சார்ந்தவர். நேபுகாத்நேச்சார் எருசலேமை கொள்ளையடிக்கும் போது தானியேலையும் சரி பிடிச்சி கொண்டு போயிடறாரு. நிறைய பேர் கொண்டு போகும்போது தானியேல் ஒரு ஆள் இதில் போய் எங்கே வாழ்கிறார் அப்படின்னா பாபிலோனில் வாழ்கிறார். பாபிலோன் என்பது பாவத்தின் பிறப்பிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களோட வழிபாட்டு முறை வேறு, அவங்களோட உணவியல் முறை வேறு, அவங்களுடைய பாசையே வேறு, அங்கே இருக்க மனுஷர்கள் எல்லாருமே புதிது. ஆனாலும் கூட தானியேல் எருசலேமில் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ அதே போல் பாபிலோன் நம்பி வாழ்கிறார். இன்றைக்கி எண்ணிலடங்கா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் நாம் உலகத்தால் கரைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று வாழ்கிறோம். ஆனால் பாவம் செய்யாமல் வாழ்கிறோமா? பழைய வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டோமா? எல்லாமே நமக்கு புதிதாக மாறிவிட்டதா என்பதை நாம் யோசிக்கும்போது தோற்றுப்போன மனிதர்களாக நாம் இருக்கிறோம். தானியேலை சிங்கக்கவியில் பிடித்து போட்ட போது ராஜா இரவெல்லாம் தூங்கவில்லை. அதிகாலையில் எழும்பி சிங்கக்கவிக்கு ஓடுறான். தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்கிறான். அதுக்கு தானியேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆம், தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். அது ஏன்னா, என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி நான் குற்றமற்றவனாய் வாழ்ந்தேன், உமக்கும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்ற ஸ்டேட்மெண்ட் சொல்வார். பாபிலோனில் இருக்கும்போது எவ்வளோ தூய்மையாக தானியேலினால் வாழ முடிந்திருக்கிறது என்றால், அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தானியேலோட தலைமையில் தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று எழுதுகிறார். அதே ரோமர்கள் எழுதின புத்தகத்தில் பவுல் சொல்லும்போது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று எழுதுகிறார். நாம் புது உடன்படிக்கைக்குரிய சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு காலகட்டத்தில் பிசாசு வெல்லப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் மரணத்திற்கு பிற்பாடு அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவனை எல்லாவற்றையும் உரிந்து விட்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து அவனை வெற்றி சிறந்தார். ஆனாலும் அவனுடைய ப்ராப்பர்ட்டியை இன்னமும் நம்ம சுமந்து திரிகிறவர்களாக இருக்கிறோம். உண்மையாலுமே நாமே பரிசோதித்து பார்ப்போம். குறைவோடி போய் கிடந்தா தேவன்கிட்ட போய் மண்டிட்டு, ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியின் நிறைதலை தந்து இந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே போராடும்போது நிச்சயமாக பாவத்தை வெல்லக்கூடிய பரிசுத்த ஆவியின் துணை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென்.